முருகா முருகான்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில வரது அத்தனை முருகனுடைய பிரசாதமாகத்தான் தெரியும். அது நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி. ஆதிசங்கரர் சொல்லுவார், வாழ்க்கையில ஒருத்தனுக்கு தொடர்ந்து இன்பம் வந்து கொண்டே இருந்தால் அது இறைவனுடைய பிரசாதம். துன்பம் வந்தால் மகா பிரசாதம்பார். ஏன்னா துன்பத்துல தான் சில உண்மைகள் நமக்கு புரியத் தொடங்கும். அப்ப வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய திருவருள் பதிந்து விட்டதுன்னு சொன்னா, தொடர்ந்து இறைவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிரும். எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம அடிக்கடி ஒரு மந்திரத்த சொல்லுவோம். "வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை." இது சத்தியமான உண்மை. எத பார்த்தும் பயம் வராது. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, 2டே 2 உணர்ச்சிகள்ல தான் மனித சமூகத்தில பெரும்பான்மையானவங்க இருக்கிறாங்க. ஒண்ணு பயம், இன்னொன்னு கவலை. இது 2மே என்னன்னா, பயம்ங்கிறது எதிர்காலத்தில இருக்கும். கவலைங்கிறது இறந்த காலத்தில இருக்கும். நிகழ்காலத்தில வாழவே முடியாது. நடந்து முடிஞ்சத நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். நடக்காதத நெனச்சு பயப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது 2ம் யாருக்கு இல்லைன்னா, முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அது கிடையாது.